என்ன பாக்குற? நான் சொல்லும் போதெல்லாம் ஆர்டர் போட்டு குழந்தைய வாங்குறதுக்கு நான் என்ன மிஷினான்னு கேட்டேன்ல. இப்ப மட்டும் 10 மாசத்துல குழந்தை வந்துருமா? அப்படி பிறக்கணும்னா அது குழாயில பிறந்தாதான் உண்டு. எப்படியோ குழந்தை பிறந்தா போதும்ல. அப்படிலாம் முடியாதுங்க. பிரசவ காலம்னு காலங்காலமா எப்படி நடந்ததோ அப்படிதான் நடக்கணும். அதுதான் நம்ம வீட்டு வாரிசுன்னு நான் ஏத்துப்பேன். டெஸ்ட் பேபி தான் பெத்துக்க போறோம்னு நாங்களும் ஒன்னும் சொல்லலையே. மா, எல்லாத்தையும் நீங்க கற்பனை பண்ணி பேசாதீங்கம்மா ப்ளீஸ். நாங்க எதுக்காக போனோம்னு புரிஞ்சுக்க முடியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. அத பத்தி பேசாதீங்க. அவங்க தான் கவுன்சிலிங் போயிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் போட்டு கிண்டி கிளறி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன பெரிய கன்சீலிங்? ஐயோ அம்மா, அது கவுன்சிலிங். அடி போடி. இப்ப இந்த இங்கிலீஷ் டியூஷன் ரொம்ப முக்கியமாக்கும். நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்கெல்லாம் அப்படிலாம் போய் பேசிட்டு வந்தா 4 பிள்ளைய பெத்தோம் இல்ல? மகாவோட அம்மா 3 பொண்ணு அப்படிதான் பெத்தாங்களா? எங்க காலத்துல புள்ள உண்டானதும் தெரியாது, 9 மாசம் ஆனதும் தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போறது, பிள்ளைய பெத்துக்கிறது எல்லாமே ஏதோ வீட்டுல முன்வாசலுக்கும் பின்வாசலுக்கும் போயிட்டு வர மாதிரிதான் நாங்க குழந்தைய பெத்துக்கிட்டோம். அன்னைக்கு அந்த காலத்துல எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளானாங்க. எத்தனை பேரு பிரசவத்துல இறந்து போனாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்குல்ல. பிரசவம் எல்லாம் நடந்தா தானமா அந்த பிரச்சனையெல்லாம். இங்க எதுதான் முறையா நடக்குது? கரெக்டா சொன்ன கௌரி. இங்க எதுவுமே முறையா நடக்கல. அன்னைக்கெல்லாம் நம்ம கல்யாணம் எத்தனை வயசுல நடந்துச்சு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சாப்பாடு ஆரோக்கியமா இருந்துச்சு. கல்யாணம் பண்றது மட்டும்தான் முக்கியமான பொறுப்பா இருந்துச்சு. அதனாலதான் உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன மாதிரி பொறுப்பில்லாத ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்பவா அது புரிஞ்சுதே? எனக்கு எப்போ புரிஞ்சுது, நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்க நல்லா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்கி எல்லா பொறுப்பையும் முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாண வயசை தாண்டி தானே இப்ப கல்யாணமே நடக்குது. அதனால குழந்தை பிறக்குதுல இருந்து எல்லாத்துலயும் கஷ்டம்தான். இதுக்கு நடுவுல உன்ன மாதிரி மாமியாரு, இதோ உன் பொண்ணு மாதிரி ஒரு நாத்தனாரை வச்சுக்கிட்டு இது போக டிப்ரெஷன் வேற. என்ன பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன்? என்ன பத்தி உண்மையை சொல்லும் போது மட்டும் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஐஸ்ல வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சுல. உங்களை பத்தி சொன்னா அதை நீங்க ஏத்துக்கணும். இந்த மாதிரி உடம்புல மனசுல பிரச்சனை வராம ஆரோக்கியமா சந்தோஷமா எப்படி வாழணுங்கிறத கவுன்சிலிங்ல சொல்லி கொடுக்கறாங்க. இது தேவைதானே? பூமியே தலைகீழ புரட்டி போட்டாலும் உங்க அருமை மருமகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றதை விட மாட்டீங்களே. பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா இன்னும் 31 நாள் தான் டைம். அது வரைக்கும் நான் நல்ல மாமியாரா இருப்பேன். கௌரி, ஷோ அடுத்த மாசம் மகா உண்டாகலன்னா அப்போ இருக்கு உங்க எல்லாருக்கும். தள்ளுங்க. அகிலா, ஏன் வெளியில நின்னுட்டு கால் பண்ற? உள்ள வர வேண்டியது தானே? அது இதான் வீடான ஒரு சின்ன டவுட்டா இருந்தது. இதேதான். வா உள்ள வா. வா. அம்மா, என்னடி திடீர்னு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருக்க? அப்படி என்ன எமர்ஜென்சி? அதுவா, கண்டினியூஸா ஒரே டெஸ்ட், பிராக்டிக்கல், ப்ராஜெக்ட்னு ரொம்ப ஸ்பீடா போகுதுல்ல கிளாஸ் எல்லாம். எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அதான் உன்கிட்ட கேட்டு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலான்னு வர சொன்னேன். எது? டவுட் கேட்டு படிக்க போறியா? நீயா? எம்மா, இப்படி எல்லாம் ஷாக் எல்லாம் கொடுக்காதமா, தாங்க முடியல. படின்னு ஒரு தடவை சொன்னாலே 10 நாளைக்கு பக்கத்துல வர மாட்ட. நீ படிக்கணும்னு கூப்பிட்டியா? ஐயோ, எனக்கு தலைலாம் சுத்துது. போதும் அகிலா, ரொம்ப ஓட்டாதடி. வா ரூம்ல போய் உட்காந்து படிக்கலாம். ரூம் எதுக்கு? ஹால்லயே உட்காந்து படிக்கலாம்.
வீட்ல யாரும் இல்லையா? இப்போதைக்கு யாரும் இல்ல, பட் அதான் என்னோட ரூம். அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ போ, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.